அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கிய சுவையுடன் யாப்பிலக்கண முறைப்படி அமைந்த 20,000 பாடல்களையும் கொண்டு தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ள புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 5 ராமன் காலம். இலக்குவன் மர உரியை அணிதலும் சீதை அதை அணிவது எப்படி என தெரியாமல் ராமனின் உதவியை கேட்க ராமன் அவளது உடை மேல் மர உரியை அணிவித்தலும். பாடல் எண் 570. அதன் பின்னர் இலக்குவனும் அணிந்தானே மர உரியை, அதை அடுத்து சீதை அதை அணிந்தறியா கரமுடனே இதை அணிவதெப்படியோ என ராமன் கரம் தொடவே அதை அணிய காட்டியவன் அவள் உடைமேல் கட்டினனே. இதுவே அந்த 570வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அதன் பின்னர் இலக்குவனும் அணிந்தானே மர உரியை என்ற முதல் வரிக்கான விளக்கம், கைகேயி தாய் அளித்த மர உரிகள் மற்றும் மரக்கட்டையால் செய்த பாதணிகள் ஆகியவற்றை பெற்றுக்கொண்ட ராமனை தேடி இலக்குவனும் சீதையும் கைகேயி அன்னையின் அரண்மனைக்கு வந்தனர். அப்போது இலக்குவன் தனது தமையனுடன் செல்லும் வனவாச பயணத்துக்கு தானும் தயாராக இருப்பதை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்துவது போல தன் தமையனைப் போலவே தமையனை பின்பற்றி அத்தமையன் அணிந்திருந்தது போலவே தவத்தோர்க்குரிய உடையான மர உரியை அணிந்த வண்ணமாய் தன் தமையனின் முன்னால் வந்து நின்றான். அதை அடுத்து சீதை அதை அணிந்தறியா கரமுடனே. ராமனும் இலக்குவனும் மர உரி அணிந்த வண்ணம் வனவாச பயணத்துக்கு தயாராகி நின்ற அந்த நேரத்தில் சீதையானவள் தானும் அவர்களைப் போல் வனவாச பயணத்துக்கு தயாராகும் நோக்கத்துடன் தவத்தோர்க்குரிய உடையாகிய மர உரியை தன் கரங்களில் தாங்கியவாறே நின்றாள். இதை அணிவதெப்படியோ என ராமன் கரம் தொடவே, ஆயினும் அதை அணிவது எப்படி என அவளுக்கு தெரியாத காரணத்தால் தன் அருகில் நின்ற ராமனின் கரத்தை மென்மையாக தொட்டவளாக இந்த உடையை உடுத்துவது எப்படி என்று தனக்கு சொல்லித் தருமாறு கேட்கும் முகபாவனையை வெளிப்படுத்தியதுடன் வார்த்தைகள் வாயிலாகவும் தனது கேள்வியை தன் கணவனாகிய ராமனிடம் கேட்டாள். அதை அணிய காட்டியவன் அவள் உடை மேல் கட்டினனே. அவ்வாறு தனது அன்பிற்குரிய மனைவியானவளும் அரண்மனையின் சுகபோக வாழ்வை மட்டுமே அறிந்தவளும் தவ வாழ்க்கை குறித்து அதற்கு முன்னர் எந்த ஒரு அனுபவமும் அற்றவளுமான சீதை தன்னிடம் கேட்டதும் ராமனும் தன் மனைவியின் மேல் அளவுக்கதிகமான காதல் கொண்ட நல்ல கணவனாய் அன்புடன் அவளுக்கு அந்த மர உரியை எவ்வாறு அணிந்து கொள்வது என்பதை அவள் ஏற்கனவே உடுத்தியிருந்த ஆடையின் மேலேயே அந்த மர உரியை உடுத்தி கட்டியவாறே காட்டி அவளுக்கு அந்த மர உரியை அணியும் முறையை எடுத்து விளக்கினான். இதுவே 570வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 571வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.